நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டிய. வண்டி ராஸ்கல். பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில. வெக்கமா இல்ல உனக்கு? நான் பர்சனலாக நீங்கள் ஆஃபர் இல்லாமல் ரிசைன் பண்ணுறதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் ரிசைன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கெட் ஜாப் வித் அப்பு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, நீங்கள் சேம் டொமைன் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டொமைன் போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சேம் டொமைன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். ஸ்டெப் 2, உங்கள் டொமைனில் எந்த ஸ்கில்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் க்ளவுட் ரோல் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஏடபிள்யூஎஸ், அஜூர், ஜிசிபி தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏடபிள்யூஎஸ் தான் நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் ஹை டிமாண்ட் இருக்கும். ஸோ ஹை டிமாண்ட் இருக்க ஸ்கில்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமில் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா லிங்க்டின், நாக்கரி, கம்பெனிஸ் போர்ட்டலில் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5 என்ன பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் 10 ஸ்கில் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு 6 ஸ்கில் தெரிந்தால் போதும், அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆனேன். நீங்களும் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சர்வீஸ் பேஸ் கம்பெனி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி ஸ்விட்ச் ஆகுது, ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க.